அனைவருக்கும் வணக்கம். ஷாஹி துக்டா பிரெட் வச்சு செய்கிற இந்த ரெசிபிக்கு ஒரு பிரெட் எடுத்து அதோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போலவே மீதம் இருக்கிற பிரெட் ஸ்லைசஸோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான மீதமான பொருட்கள் என்னென்னு பார்த்தா 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 10 பிஸ்தா பருப்பு, ஓரங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் சுமார் 6லேருந்து 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் இந்த எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 3 நட்ஸுமே அவசியம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட 2 நட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை இந்த அளவுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டாக எடுத்து அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதை வேறு ஒரு பேனில் மாற்றிட்டு இப்போது இதே பேனில் இருக்கிற நெய்யிலையே நம்ம பிரெட் ஸ்லைசஸ் போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். பிரெட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பொதுவாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பிரெட்டை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அது போல் எடுக்கும்போது நெய் நிறையா செலவாகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நெய்யும் அதிகமாக செலவாகாது. இது போலவே மீதம் இருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுப்போம். இந்த ப்ரெட்லாம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக பொடிச்சு வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் இது போல் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போது ஒரு பேனில் 400 ml 1/2 லிட்டர் அளவுக்கு மில்க் எடுத்து நல்லா அதை திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். மீடியம் தீயிலே வச்சு இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுக்கணும். 1/2 லிட்ரு பால் எடுத்தால் அது 250 ml சுண்டுற அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். 400 ml எடுத்தால் அது 200 ml வரைக்கும் ஆகிற அளவுக்கு திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். மீடியம் தீயிலே வச்சு ஆடை விட அதை நல்லா எடுத்து விட்டு ஓரங்கள்லேருந்து எடுத்து விட்டு நல்லா சுண்ட காய்ச்சி எடுக்கும். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா பாலை சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். ஓரளவு பால் சுண்டி வந்ததும் அதுக்கு தேவையான அளவு சீனி, அது நான் இங்கே பெரிய ஸ்பூனால் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற ஸ்பூனோட மெஷர்மெண்ட்டை பொறுத்து அளவு சீனி அளவு கூடவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. எடுத்து அதை இந்த பால் கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாலை இன்னுமே கொஞ்சம் நல்லா சுண்ட விடணும். பால் நல்லா சுண்டி திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் மேலே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த பாலை நல்லா எடுத்து போர் பண்ணிக்கணும். இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் பாலில் நல்லா சோக் ஆகணும். அதுக்காக ஃபுல்லாக அந்த பிரெட் கவர் ஆகிற அளவுக்கு இந்த பாலை நல்லா ஊற்றி கவர் பண்ணி வைக்கணும். இப்போது அது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக தூவி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் சில்லுன்னு சர்வ் பண்ணால் சூப்பரான எம்மியான ஷாஹி துக்டா பிரெட் ஸ்வீட் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.